My dear friends, this is Dr. Paneer Selvam on behalf of Gurubi Consultancy. Today the video talks little detail about HIV. ஹெச்ஐவினால யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கு வந்து 2.1 மில்லியனில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அப்படின்னா, யூஎஸ்ஐ பொறுத்த மட்டும் எவ்ரி 5 பீப்புளுக்கு ஒரு பேர் வந்து உமனாக இருக்கிறாங்க ஹெச்ஐவி இன்ஃபெக்டடாக. அதே போல் யூகேயில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 பீப்புளுக்கு ஒரு உமன் வந்து இன்ஃபெக்டடாக இருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10க்கு வந்து 4 பீப்புள் உமனாக இருக்கிறாங்க ஹெச்ஐவி இன்ஃபெக்டடாக. பட் அப்போ என்ன கன்க்ளூஷன் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஹெச்ஐவியில் இன்ஃபெக்ட் ஆனவங்க பாப்புலேஷனில் எப்படி 50-50 இருக்கிறாங்களோ அதே போல் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் 50% உமனாக இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. மோரோவர் 24 to 45 தாண்டியுமே வந்து சில பேர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அலார்மிங் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கல ஒரு 2-3 காரணங்களை நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து எல்லாமே வந்து உமன் சென்ட்ரிக்காகவே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கே வந்து மென் டு மென் அவர் செக்ஷுவலாக போயிட்டு முடிச்சிடறாரு என்கவுண்டரை. ஓகே, இருந்தால் கூட அவங்க பண்ணுறது ஆன் அண்ட் ஓரல். அதே போல் வந்து பெண்ணாக மாறி, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பெண்ணாக மாறி வர்றதுனால அவங்க எஸ்ஆர்எஸ்க்கு முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க கொடுக்குற என்டர்டைன்மெண்ட் என்ன ஆயிடுதுன்னா எய்தர் ஆனல் ஆர் ஓரல். பட் இதற்கு வந்து கான்ட்ராசெப்டிவ் மென் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவன் உமனாக நினச்சி அவன் என்கவுண்டர் பண்ணாலுமே வந்து கான்ட்ராசெப்டிவ்ஸில் நோ நெகோசியேஷன் அட் ஆல். தே டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன். அப்போ கான்ட்ராசெப்டிவ் கிடையாது. அதே போல் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் வரையிலுமே அவங்களுமே வந்து they try to negotiate because she encounters with many men. அப்படி பண்ணையில் கூட அவங்களால வந்து நெகோஷியேட் பண்ண முடியல. நெகோஷியேட் பண்ணி கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் சேஃபர் செக்ஸாக இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆகி சேஃபர் செக்ஸ் கூட இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. அதனால வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஃப் டிவைஸஸ், சேஃப் மெத்தட், கான்ட்ராசெப்டிவ்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக ஐ திங்க் நோ தேர் ஹஸ் பீன் அ வெரி பாசிட்டிவ் ட்ரெண்ட். பட் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து உமனாக தான் இருக்கிறாங்க. மைக்ரேட் ஆகி வர்றவங்களுக்கு வந்து again that woman is victimized. She has to give the pleasure to the migrated population. அப்புறமேல நீங்கள் ட்ரக் யூசர் வச்சு பார்த்தீங்கன்னா கூட ட்ரக் யூசர்லையுமே பிகாஸ் ஆஃப் த டிப்ரெஷன் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம் she fell into that IDU. இப்போ இது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் பேஸ்டாக வந்து இந்த ஹெச்ஐவி ரோல் ஆகிட்டு இருக்குது. பட் அந்த மாதிரி வரையில் இதுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னா, நம்பர் 1 சோஷியல் ப்ரெஷர், சோஷியல் கம்பல்ஷன் ஆல்சோ. அது வந்து அபேண்டன் ஆகிடுது, இல்லைன்னா டெஸ்டியூட் ஆகிடுது, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட், ஃபைட்டிங், டிஸ்ஹார்மனி இன் த ஃபேமிலி and separated, isolated. There are many sociological reasons. Sometimes she bears children. So children is also, I don't think it's a burden, but it's also another sociological pressure to retain them and make them literate and educated to find some livelihood opportunities. அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுது. ஸோ இப்போ இந்த ப்ரெஷருக்கு இல்லை, she needs some livelihood. What's the livelihood she has? அதுக்கு ஸ்கில் இருக்கா? கிடையாது. எஜுகேஷன் இருக்கா? இல்லை. மேபி இருந்தால் கூட செமி லிட்ரேட்டாக இருக்கும். அப்போ ஷீ லிவ்ஸ் இன் பாவர்ட்டி. பட் ஹவு லாங் ஷீ கேன் புல் ஆன்? நாட் ஓன்லி ஷி ஹர் லைஃப் பட் ஆல்சோ தேர் டிபெண்டன்ஸ். எய்தர் மேபி மதராக இருக்கலாம் ஆர் சில்ட்ரனாக இருக்கலாம். ஷீ ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் ஹர் லைவ்லிஹுட் ஆன். அப்போ அது வந்து இந்த மாதிரி ஆகிடும். Okay, so finally, I think due to social economic pressure, she is to be in the sex trade. But அங்கே வந்து கொடுமையிலும் கொடுமை. Even though I think she tries to talk to people to use contraceptives again with every client. And client, no, they don't want to use because they have reservation either with transgender or women. They don't want to go for it. And what statistics says, it is used only by 54% of people using the contraceptives. And
அன்வில்லிங்னஸ் பார்த்தீங்கன்னா 94%. நீங்கள் 54% யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ரெலக்டண்ட்டாக கம்பல்சரியாக பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கல்கட்டா மும்பைலாம் சில இடங்களில் இட்ஸ் ஆல் மேண்டேட்டரி, தே ஹேவ் டு யூஸ் இட். பட் அப்படின்னா கூட ஈவன் சம்டைம் ப்ரைவேட் அறைகளோட ரிமூவ் பண்ணிட்டாங்க. But what research says, 94-95% of people, they have no interest or they are not willing. And இப்படி willing அதோட negotiate பண்ண முடியாது கூட, the woman never fight. That's a very important thing. She never fight, she never claims. She will try to make him understand, I don't know, வேண்டாம், வந்து contraceptive use பண்ணலாம் அப்படின்னு. And when she goes to the, I think the succeeding clients, out of 10, 12 clients, she finds a client, maybe 1 or 2 is prepared to accept. Otherwise, none of them will accept. So there also it's a very big issues. And more, ஏதாவது ஃபேவர் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இமிடியேட்டாக ஃபேவர் கேட்க முடியாது. Unless when he speak, then I think she will try to pass on information. So that I think she can get a favor. That is the status of affair. Okay, இப்போ வந்து என்கவுண்டர்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டயக்னைசிஸ் போயிடுச்சுன்னா, டயக்னைஸ் போய் அங்கே அந்த வந்து கீழே நின்றுட்டாலே ஐ திங்க் பீப்புள் வில் கம் டு நோ தட் ஷீ ஹேஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன். அதனால அங்கே போகவும் பயம். கவுன்சிலரை மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க எங்கேயாவது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா தெரியாது. அது வாட் எவர் இட் இஸ், அது மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியாக வந்து பாசிட்டிவாக இருந்து விட்டால் அது ஐ திங்க் இட் வில் பாஸ் ஆன் தி இன்ஃபர்மேஷன் டு மெனி. பட் இதோட ஹெல்த்தை பார்க்க முடியாத நம்ம போயிருக்கிறதுனால இதில் டிஸ்கஷன் யார்கிட்ட பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயா, ஃபேமிலிலையா, மதர்கிட்டயா, ஆர் யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்கஸ் பண்ணையில் தான் ஐ திங்க் ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் கான்ட்ராசெப்டிவ்ஸ். தென் ஷி வில் ஆல்சோ ஜாயின் அதர் குரூப். அவங்களோட சேர்ந்து ஒரு கமெண்ட் பண்ண முடியும், எனக்கு கான்ட்ராசெப்டிவ் இல்லைன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அதுக்கும் முடியாமல் போயிடுது. இப்போ ட்ரக்கு நீங்கள் நாங்கள் இதுக்கு போகல, கவுன்சிலிங் போகல, கிளினிக்கல் போகல, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் போகல. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் என்னன்னு நான் அவைல் பண்ண முடியாமல் போயிடுது. இது வந்து கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அண்ட் மைண்ட் செட் அண்ட் ஆல்சோ ஹர் மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ திங்ஸ் நாட் சவுண்ட். ஷி மே ட்ரை டு கமிட் சூசைட் பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷி கேனாட் கோ தேர் ஆல்சோ. ஒரு சமயம் சில டயக்னோஸ் பண்ணி அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ட்ரக்கு சரியா இருக்கு அப்படின்னா வாட் ரிசர்ச் ஃபைண்டிங் சேஸ், some of the drugs recommended prescribed by the doctors give some problems, bone problems. Number one, if she is a pregnant, definitely அந்த சைல்டுக்கும் உள்ள வந்துருது. ஸோ அப்போ வந்து ப்ரெக்னன்ட் அந்த சைல்டு பர்த் எடுக்கிறதா பர்த் எடுக்க வேண்டாமா, தட்ஸ் a big issue. liver problem, ரேஷஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இதில் பீரியட் மென்சுரேஷன் ப்ராப்ளம் அது வேறு. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஷீ வில் ட்ரை டு அவாய்ட் ஆல் த டிரான்ஸ்மிஷன் ஆல்சோ பை வே ஆஃப் டேக்கிங் சம் பில்ஸ் ஆர் மேபி லைக் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் குறையும். அப்போ டிரான்ஸ்மிஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபர்தர் ஸ்ப்ரெட்டிங் வந்து குறைய கண்டிப்பாக சரியாக வந்துடும். அப்போ ட்ரீட்மெண்ட்டு கையிலையும் பிரச்சனையாக இருக்குது. டயக்னைஸ் பண்ணியாச்சுன்னா அது யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒரு சமயம் வந்து எல்லாத்தையும் இந்த ஹெச்ஐவி தெரிஞ்சு போச்சுன்னா தட்ஸ் ஆல், ஷீ வில் லூஸ் யுவர் என்டையர் இன்கம், லைவ்லிஹுட் இஸ் கான். ஸோ இப்போ இதனால என்ன ஆயிடுதுன்னா வந்து தே வில் கோ ஃபார் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் லிட்டில் லேட். அதனால தான் வந்து நீங்கள் வந்து 45, 46, 47 ஆச்சு இன்ஃபெக்ட் ஆனது தெரிஞ்ச காரணம். அத்தனை நாளாக வந்து அவங்க செக்கிங்கே போகல, ஒன்றும் பண்ண செய்யலை. ஸோ எப்போ போகிறாங்களோ அப்போ வந்து தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி அது எப்போ வந்து சிம்டம் வந்துச்சு, எப்போ அது வந்து ஆரம்பமாச்சு, அந்த ஆரம்பமானது வந்து எத்தனை பேருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆயிருக்குங்கிறது தட் வில் பி செப்பரேட் ஸ்டடி, செப்பரேட் வே ஆஃப் அனாலிசிஸ் ரிசர்ச். பட் வாட் இஸ் டுடே ஹேப்பனிங், மோஸ்ட் ஆஃப் உமன் ஆர் கெட்டிங் விக்டிமைஸ்ட் அண்ட் அபவுட் 50% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ், எஸ்பெஷலி among the HIV infected 50% உமனாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சோஷியலி தே ஆர் கம்ப்ளீட்லி ஐ திங்க் நோ ஃப்ரீடம் அண்ட் எக்கனாமிக்கலி தே ஆர் நாட் சஸ்டைனபிள் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்சோ தேர் வித் கித் அண்ட் கிட்ஸ் ஆர் லவ்ட் ஒன்ஸ் தோஸ் ஆர் நாட் ஏபிள் டு சப்போர்ட் ஹேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டயக்னைஸ் பண்ணாலும் அங்கே வந்து ஒரு மென்டல் இல்னஸ் ஆகிடுது. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரக் எடுக்க போனாலும் அந்த ட்ரக்கு வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் வந்து இது நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறது.
ஸோ இதில் நான் லேட் பண்ண டிரான்ஸ்மிஷன் வர ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரியலி a very horrible life of this woman victimized, vulnerable to the HIV. பட் இதிலிருந்து அவங்களை எப்படி மீட்க முடியும் அப்படின்னா there should be a movement. அண்ட் சில இடங்களில் வந்து the people can be organized in ஒரு நெட் ஃபார்ம். அந்த நெட்வொர்க்கிங் ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னா மேபி லைக் கல்கட்டா அண்ட் அதர் பிளேசஸ், அந்த சாதாரணமாக வந்து நோபடி கேன் யூஸ் எனிபடி வித்தவுட் கான்ட்ராசெப்டிவ்ஸ். அவேர்னஸ் உண்டு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ இதுதான் அப்படின்னா வி cannot avoid them, we cannot remove them suddenly one day. But as long as they are in this trade, the people will have to be informed, people will be taught. I think contraceptive is a must, and diagnosis is a must, and periodical treatment is a must. And if it is a positive, there is a treatment. With negative, there is a treatment. And if there is an ART drug, that's all. It will support your life, and it will also increase your life expectancy. So this is a way I think we'll have to address through this movement, so that அவங்களுக்கு அந்த தாக்கம் குறையும் இல்லை. ஏன்னா உமனாக இருக்கிற உமன் வந்து சைல்டு கொடுத்து அப்புறம் சைல்டில் இருந்து அப்புறம் அந்த சைல்டுக்கு இன்ஃபெக்ட் ஆகி இட்ஸ் ஹாரிபிள். பிகாஸ் இன்ஃபெக்டட் சில்ட்ரன் வந்து தேர் வெரி பிரில்லியன்ட் இன் த ஸ்டடி, தேர் வெரி பிரில்லியன்ட் இன் த பர்ஃபார்மன்ஸ், தேர் பிரில்லியன்ட் இன் ஈவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பட் தே ஆர் சஃபரிங் அ லாட். தெர் ஆர் ஹோம்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெனி பிளேசஸ். Really, the infected children are really pathetic, and there are children missed. அவங்களுக்கு வந்து HIV இன்ஃபெக்டட் ஆகாமல் வந்துருக்கிறாங்க. பட் அப்படி HIV இன்ஃபெக்டட் ஆகாமல் வந்து குழந்தைகளை வந்து இவங்களால வளர்க்க முடியாது, இவங்களால இருக்க முடியாது. பட் இவங்க எல்லாம் சேஃபாக எல்லாம் போனாங்கன்னா ஈவன் தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். நார்மலாக இருக்கக்கூடிய நல்ல வைட்டமின் ஃபுட் இது பண்ணிக்கலாம், ஏஆர்டி ட்ரக் அளவுக்கு போய்க்கலாம். தே கேன் ஹேவ் த பயாலஜிக்கல் என்கவுண்டர் ஆல்சோ, தட் குட் ஆல்சோ பி டன். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஒன்லி when they are diagnosed and tested and suitable treatment is being taken, so that அவங்களும் கிட மாட்டாங்க. அந்த ஹெச்ஐவியுடைய தாக்கம் குறையும், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் குறையும், ஹெச்ஐவியுடைய டிரான்ஸ்மிஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக ஐ திங்க் திஸ் women are really horrible, and people will have to be taught in such a way through movements, through some programs, so that this vulnerability can be curtailed. Thank you.